வணக்கம். நம்ம வாழ்க்கையே ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையாயிடுச்சு இல்லையா? காலைல எந்திரிச்சிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். எது பின்னாடியாவது வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வரோம், சாப்பாடாக்குறோம், சாப்பிட்றோம். என்ன பண்ணுறோம் என்னன்னே தெரியாமல் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. டெய்லி சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அடுத்த நாள் வந்துடுது, அப்படியே வயசாகிடுது. அப்படி தானே வாழ்க்கைன்னு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை உட்காந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நாள் 36 இருக்கும். கந்தசஷ்டி கவசத்தில் பாடுறாங்களே, அது மாதிரி ஒரு நாளைக்கு 36 தடவை நம்மளுக்கு கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிற அளவுக்குலாம் நேரம் இருக்குது. நேரம் இருந்தால் படிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்குறவங்களா நீங்கள்? உங்களுக்காக சிவபெருமானே கொடுத்ததா சொல்லப்படுற ஒரு சின்ன மந்திரம் இருக்குது. ஒரே ஒரு லைன், ஒரு வரி மந்திரம் இருக்குது. அதை படிச்சுட்டு முருகான்னு சொல்லிட்டு போயிடுங்க. உங்கள் முகத்தில் ஒரு பயத்தை காமிச்சாலே முருகன் நேருக்கு நேரம் வருவார்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர். இப்போ முருகன் வராமலா இருப்பார்? இந்த ஒரு மந்திரம், ஒரு வரி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அதாவது இப்போ சக்தி வாய்ந்த மந்திரம். மந்திரங்கள் பெரிய மந்திரங்கள்லேயே ஏதாவது ஒரு எழுத்து ஒரு மாறி போச்சுனீங்கன்னா, அந்த சொல்லு மாறிடுச்சு அப்படின்னா அதோடைய அர்த்தம் மாறிடும். புராணங்கள்லேயே நிறைய கதைகள் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கடவுளை பார்த்து வரம் கேட்க போகும்போது கடவுள் அவன் நாக்கை குளறி விட்டார். இப்போ கும்பகர்ணனே அப்படி தானே, அந்த மாதிரி அந்த வார்த்தை மாறி போச்சு. அதனால் எனக்கு நல்ல வரம் கேட்குறதுக்கு பதிலாக நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டுட்டான், அதனால் போய் தூங்குடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு வார்த்தைகள் ஒரு சின்ன ஒரு எழுத்தை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கூட அந்த வார்த்தைகள் ரொம்ப மாறிடும், அர்த்தமே மாறி போயிடும். அப்போ நீங்கள் முருகனை நினச்சி ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதுக்கு பலனே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. முருகனை நினச்சி ஒரு உருப்படியான சரியான மந்திரங்களை சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பலன், இல்லையா? அப்போ அந்த மந்திரங்களில் இருக்கிற அர்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் அந்த நமக அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. அது 2க்கு வித்தியாசம் என்னென்னு நான் சொல்லித்தரேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும், இப்போ நீங்கள் நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. வடமொழியில் நமக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் இப்போ எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியாது. நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி அர்த்தம்னு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம அப்படியே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இல்லையா? 2க்கும் அர்த்தம் அப்படியே மாற்றி வேறங்க. நம்மாழ்வார் திருவாய்மொழி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் ஒரு பாடல் வரும். அது சுமந்து மாமலர் நீர்ச்சுடர் தீபங்கொண்டு அமர்ந்து வானவர் கோணோடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தருந்தடம் குன்றமே அப்படிங்கிறது அந்த பாடல். இதில் தான் அந்த நமன்று எழும் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியும். நமன்று எழும் அப்படின்னா நம்ம வணங்கி எழும்னு அப்படின்னு அர்த்தங்க. அதாவது நம்ம சுத்தமான ஒரு தமிழில் நமல் அப்படின்னா நமன்று அப்படின்னா வணங்கின்னு அர்த்தம். அப்போ நமழுதல் அப்படின்னா வணங்கின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு நம சிவாய அப்படின்னா சிவனே உன்னை நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இந்த நம அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான், தமிழ் வார்த்தையிலேருந்து தான் அது அங்கேருந்து வடப்பக்கம் வடநாட்டுக்கு போச்சு. நமகம் அப்படின்னு அவங்க ருத்ரம் படிக்கும் போதெல்லாம் போடுவாங்க. நமகம் அப்படின்னா வழிபாட்டுக்குரிய மந்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். நமல்க அப்படிங்கிற தூய தமிழ் சொல் தான் அங்கே போய் நமக வாயி அதை திரும்பி நமகன்னு எழுதுறாங்க. ஆனால் நம அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மந்திரம் சொல்லும்போது நம அப்படிங்கிறது தான். அது முருகன் முருக கடவுள் தமிழுக்கே அதிபதி இல்லையா? அவருக்கு போய் நம்ம தப்பாக நமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் மந்திரங்களுக்கு பலன் கிடையாது. இப்போ முருகனுடைய மந்திரம் சொல்லும்போது நீங்கள் நமல்க அப்படின்னு சொல்லுங்கள், அப்படி முடிங்க. அப்படி இல்லைன்னா நம அதோட நிப்பாட்டிக்கங்க. நம உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நிப்பாட்டிக்கங்க. இப்போ அது என்ன மந்திரம்னு பார்க்கலாமா? ஓம் பிரணவ மந்திரம் உங்களுக்கு தெரியும். நமோ குமாராய நம. ஓம் நமோ குமாராய நம. இதை அந்த ஓம் இம்மு நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. இம்மு தானாக வரணும். அதனால் நீங்கள் சொல்லும்போதே ஓம் ஓம் ஓம்னுலாம் அழுத்தி சொல்லாதீங்க. ஓ சத்தமாக சொல்லுங்கள், இழுத்து சொல்லுங்கள். ஓ நமோ குமராய நம. அவ்வளோதான். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் முருகனை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குருவார். மீதி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி.
என்னப்பா எங்கிட்ட சுற்றினாலும் நீங்கள் எல்லாமே தமிழ்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவீங்களாப்பான்னு கேட்காதீங்க. நம்ம அப்போல்லாம் நமுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நமுத்துங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அது எங்கேருந்து வந்தது? நீங்கள் சாமி கும்பிடும்போது அப்படின்னு சாமி கும்பிடும்போது உங்கள் மனசும் உடம்பும் அப்படியே குழஞ்சி அப்படியே கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்றீங்களா? கும்பிட்டுட்டு உங்கள் மனசு அப்படியே இலகி கண்ணிலேருந்து தண்ணீர் வடிதா? அந்த மாதிரி ஒரு நெகிழ்வான தன்மை ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கு பேர் நமுகுதல் அப்படின்னு அர்த்தம். நமுத்தல் அப்படின்னு என்ன இருந்தாலும் உடம்பை வளைச்சி வணங்குறதுக்கு பேர் நமுத்தல். நமழ்க அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த நமக அப்படின்னு பேச்சு தமிழில் கொஞ்ச நாளாக மாறி சுருக்கமாக நமகன்னு சொல்லி இந்த ஆயிடுத்து. இந்த நமகம், நமஸ்கார், நமஸ்தே அது எல்லாமே தமிழ் வேரிலிருந்து கிளைத்த சொற்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நன்றி.